2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற பொதுத் தேர்தலானது நடந்து முடிஞ்சு தேர்வு முடிவுகளானது வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மிகப்பெரிய பரபரப்பானது நிலவிட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். என்னதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெற்றிகளை பெற்றிருந்தாலுமே கூட அவர் முதலமைச்சர் ஆவதில் இன்னுமே நிறைய சிக்கல்களானது நீடித்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தனி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு 118 இடங்களானது தேவைப்பட்ட நிலையில் அவர் அந்த இடத்தை பிடிக்காததுனால இன்னுமே அவருக்கு பார்த்தீங்கன்னா 10லிருந்து 12 இடங்கள் தேவைப்படுது. ஸோ இந்த ஒரு ஆதரவை வந்து எந்த கட்சி இவங்களுக்கு வழங்க போகிறாங்க அப்படின்றத பற்றின மிகப்பெரிய அளவில் ஆலோசனைகளானது நடந்துட்டு இருக்குங்க. ஸோ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியானது ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அவர் ஒரு 3 முக்கிய நபர்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை வந்து வழங்க போகிறார். அதாவது துணை முதல்வர் பொறுப்புலேயே பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ யாருக்கு அந்த 3 பேரில் வந்து அந்த இடம் வந்து கிடைக்க போகுது, அந்த பதவியை அடையக்கூடிய அந்த 3 பேர் வந்து என்ன மாதிரி வந்து செயல்பட போகிறாங்க, தாவேகாவிற்கு வாய்ப்புகளானது கிடைக்க போகுதா இல்லையா அப்படின்றத பற்றி எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த 3 நபர்களில் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து அந்த நபர்கள் யார், அவங்களுக்கு என்ன வாய்ப்புகளானது கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஜய்க்கு ஆதரவளிக்கிறத பற்றி நிறைய ஆலோசனைகளானது போயிட்டுருக்குங்க. அதுவும் அதிமுக பரிசீலனையை வந்து செய்துட்ருக்கு அப்படின்னே சொல்லணும். இளைஞர்களுடைய எண்ணத்தை அவங்க கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு. ஸோ விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் தமிழக சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்றிருந்தாலுமே கூட தனி மெஜாரிட்டியை வந்து பிடிக்கல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய 5 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. ஸோ இது தவிர 2 கம்யூனிஸ்டுக்கும் விசிகாவிடையும் தாவாக்கா வந்து ஆதரவு வந்து கேட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதற்கிடையில் அதிமுகவில் ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னும், இன்னொரு தரப்பினர் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சராக இருந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களோட அடுத்தடுத்த ஆலோசனைகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பரபரப்புக்கு நடுவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைதி காத்துட்டு இருக்காருங்க. ஸோ இதனால் அதிமுக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கேள்விக்கான பதில் கூட இன்னைக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக இன்னைக்கு பதவியேற்க போகிறாரு. ஸோ இதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நேரு அரங்கத்தில் ரொம்ப தீவிரமாக நடைபெற்றுட்டு இருக்குங்க. விஜய்க்கு பெரும்பான்மை நிரூபிக்க இன்னும் 10லிருந்து 12 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறதுனால அதுக்கான வேலைகளும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து செய்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர் பட்டியலும் வந்து தயாராகிட்டு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. இதற்கிடையில் துணை முதல்வராக யார் வந்து தாவேகாவுக்கு இருக்க போகிறாங்க, அதாவது விஜய் அவர்கள் யாரை நியமிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னைக்கு பதவி ஏற்க போகிறாருங்க. ஸோ இவர் யாரை வந்து துணை முதல்வராக வந்து வச்சுருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனைகளும் கேள்விகளும் குழப்பங்களும் நிலவிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது அண்டை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல 3லிருந்து 5 துணை முதல்வர்கள் வந்து இருந்திருக்காங்க. அது கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக வந்து இருந்தார். ஸோ இந்த நிலையில் தாவிக வெற்றி கழகத்தின் வந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றப்போ யார் வந்து இவங்களுக்கு வந்து துணை முதல்வராக இருக்க போகிறாங்க, அந்த ஒரு பொறுப்பாளராக யாரை வந்து இவர் வந்து ஆதரிக்க போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு இருக்குன்னே தான் சொல்லணும். ஸோ துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்விக்கு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அரசியல்வாதி அப்படின்னா செங்கோட்டையன் தான். ஏன்னா அந்த அரசியல் கட்சியில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சீனியர் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ செங்கோட்டையனுடைய ஆதரவு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக இருக்கும். அதனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக வெற்றி கழகம் ஒரு சிறப்பான முடிவுகளை வந்து எடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் அவருக்கும் வாய்ப்புகள் வழங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ மேலும் விஜய் பார்த்திங்கன்னா தன்னுடைய வலது கையாக ரொம்ப நாளாக இருந்து வரக்கூடியவர்னா புசி ஆனந்த் தான். ஸோ அவருக்கு கூட அவர் துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு கேள்வியும் வந்து எழுந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வந்து வளர்த்துருக்காங்க. இல்லை தற்போது வந்து விஜய் வந்து கூட்டணி கட்சிகள் அமைக்க போகிறார் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது இந்த பதவிகள் வந்து கொடுக்குவாங்களா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இருக்குது. ஸோ ஒரு சில கட்சிகள் பார்த்திங்கன்னா தங்களுக்கு ஒரு சில நிபந்தனைகளை வந்து வைக்கலாம். ஒரு சிலர் அமைச்சர் பதவி கேட்கலாம், இல்லைனா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி கூட கேட்கலாம். அப்படி அவங்க கேட்டாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கொடுக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை வந்து கண்டிப்பாக வேணும் இல்லையா, அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க இந்த கட்சிகளில் யாராவது ஒருத்தர் துணை முதலமைச்சராக பதவி கேட்டாங்க அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி தெரிஞ்சிடும் விஜய் பதவி ஏற்க போகிறாரு. இதில் யார் தான் துணை முதலமைச்சர் அப்படின்றது தெளிவாக வந்து சொல்லிட போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸ் ஏற்கனவே வந்து ஆதரவு கொடுத்துருந்துச்சு இல்லையா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகளும் தங்களுடைய இதுவரை வந்து எந்த விதமான முடிவுகளும் எடுக்காமல் தான் இருக்கிறாங்க.
தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து நேற்று ஆட்சி அமைக்கிறதுக்காக உரிமை கோரினார். ஆனால் தற்போது வரை ஆட்சி அமைக்க அழைப்பு எதுவும் விடுக்கப்படலை அப்படின்றது உண்மையான விஷயம். இதனால் தமிழக அரசியலில் பரபரப்பான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் விசிக தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு ஒரு சில பேட்டிகளை சொல்லியிருக்காருங்க. அதாவது தமிழக மக்கள் விஜய்க்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவர் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய தீர்ப்பு. ஆனால் அவருக்கு முழுமையான பெரும்பான்மை இல்லை. இதனால் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, ஐயுஎம்எல்ஏ உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவு அவர் கேட்டிருக்காரு. தாவேகா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்கு. ஆனால் இடதுசாரி கட்சிகளும் நாங்களும் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை. இது குறித்து எங்களுடைய நிர்வாகிகளோட ரொம்ப விரைவில் நாங்கள் கலந்து ஆலோசனைகள் நடத்த போகிறோம். அதுக்கப்புறம் தான் தாவேகா தலைவர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை கொடுத்தலாம் நாங்கள் முடிவுகள் எடுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்து இந்த துணை முதலமைச்சர் பதவியானது யாருக்கு வழங்க போகிறாரு தாவேகா தலைவர் அப்படின்றது குறித்து தாங்க மிகப்பெரிய அளவில் கேள்விகளானது பரவிட்டுருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பாக இன்றைக்கி மாலைக்குள்ளே அதுக்கான முடிவுகள் தெரிஞ்சிடும். யார் துணை முதலமைச்சராக பதவியேற்க போகிறாங்க அப்படின்னு. இந்த நபர்களில் நீங்கள் யார் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறாங்க, தாவேகாவினுடைய துணை முதல்வராக செயல்படுறதுக்கு நல்ல ஒரு தகுதியான நபர்கள் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை புசியானதுக்கு கிடைக்க போகுதா, அது மட்டும் இல்லாமல் அல்லி அர்ஜுனா இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்க போகுதா, ஒருவேளை அதிமுகவினுடைய ஆதரவு இவங்க வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா துணை முதல்வர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கையில் தமிழகத்தையே தமிழக மக்கள் ஒப்படைச்சிருக்காங்க. அவருடைய செயல்பாடுகளானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத அவருடைய பதவி ஏற்புக்கு பிறகுதான் நம்ம பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நாளுக்குள்ளே கண்டிப்பாக விஜய் அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தான் கட்சி அதாவது மீண்டும் மறுதேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. விஜய் அவர்கள் தாவேகாவினுடைய கட்சியை சிறப்பாக கொண்டு போவாரா, பெரும்பான்மையை நிரூபிப்பாரா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அவர் என்ன தமிழக மக்களுக்காக செய்ய போகிறாரு, எதை நம்பி தமிழக மக்கள் அவருடைய கையில் இந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றியும் கூட நம்ம இன்னும் ஒரு சில காலங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 6 மாதங்களுக்கு பிறகு என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிலை குறித்து தற்போது விவாதங்கள் அப்படின்றது அடிக்கடி போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இன்னைக்கு பதவி ஏற்க போகிறாருங்க. அதற்கான ஏற்பாடுகளும் ரொம்ப பரபரப்பாகவும் தீவிரமாகவும் நடைபெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். துணை முதலமைச்சராக யார் இருக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.